மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். எல்லாரோட வீடுகள்லயும் மாடி தோட்டம் இல்ல சின்ன சின்னதா நம்ம செடிகள் வச்சிருக்கிறோம்னா கட்டாயம் இந்த மூலிகை இல்லாம இருக்கவே இருக்காது. அதுதாங்க கற்றாழை. கற்றாழை அப்படின்னு சொல்லும்போது இதற்கு குமரி அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. கற்றாழையை பொறுத்த வரைக்கும் இதனோட பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா ஒருத்தர்கிட்ட போயிட்டு கத்தாழை தெரியும் இல்லையா, தெரியுங்க, இதோட பலன்கள் சொல்லுங்க, எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா லிஸ்ட் அடிக்கிட்டே போவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே பரிச்சயமான கற்றாழை பற்றி தெரியாதவர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பயம் இருக்கும், நீ கற்றாழையை சாப்பிட்டா கோல்ட் ஆயிடுமா, நமக்கு ரொம்ப உடல் சூடு இருக்கும்போது இதை சாப்பிட்டு உடனே கோல்ட் ஆகி சளி பிடிச்சிக்குமா, இல்ல ஹேருக்கு கற்றாழை யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். கற்றாழையை பொறுத்த வரைக்கும் குமரி அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்குன்னே நான் சொல்லிட்டேன். பெண்களுக்கு தலையிலிருந்து கால் வரை ஏற்படக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளுக்கும் முக்கியமான ஒரு மூலிகைனா கற்றாழை தான். கற்றாழை மட்டும் நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகளுக்கு நமக்கு மருந்தாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அது தவிர இன்னைக்கு கற்றாழை நிறைய பேர் சாகுபடி செய்யறாங்க. பயிர் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மருத்துவ தேவைக்காகவும் சரி, நிறைய ஷாம்பூஸ்லயும் சரி, காஸ்மெட்டிக்ஸ்லயும் சரி, அந்த அளவுக்கு நமக்கு கற்றாழையோட தேவை இருக்கு. அப்போ பார்த்தோம்னா இப்போ இந்த சம்மர் டைம்ல எல்லாம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய ரோட் சைட்ல எல்லாம் கற்றாழை ஜூஸ் நமக்கு கிடைக்கும், கற்றாழை மோர் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு வெயிலோட தாக்கத்தை குறைப்பதற்கு கற்றாழை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இன்னும் பார்த்தோம்னா நன்னாரி சர்பத் சேர்த்து சாப்பிடுவாங்க. கற்றாழை, நன்னாரி சர்பத், மோர் சேர்த்து சாப்பிடும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளுக்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். முக்கியமாக அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். நம்ம உடல்ல வயிறு எரிச்சல் இருக்குங்க, அல்சர் இருக்குங்க, இதுல குன்மம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. 8 வகையான குன்மம், எண் வகை குன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8 வகையான அல்சர் பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நமக்கு கற்றாழை பயன்படுது. இந்த மாதிரி நம்ம கற்றாழையை பயன்படுத்தலாம். எந்தெந்த பிரச்சனைக்கு எப்படியெல்லாம் நம்ம கற்றாழையை பயன்படுத்தலாம்ன்றது நான் சொல்றேன். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அல்சர் இருக்குன்னா கற்றாழை மேல் தோல் எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய ஜெல் இருக்கு இல்லைங்களா, தண்ணி விட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிட்டு அதை மிக்சியில அரைச்சி அது கூட கொஞ்சம் மோர் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. அதாவது பல வகையான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது அல்சர், இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு கற்றாழை நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா IBS அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், கேஸ்ட்ரைட்டிஸ், GERD ப்ராப்ளம் இருக்கு. இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு கற்றாழை பயன்படுது. தொடர்ந்து நம்ம கற்றாழை பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்லையும் சரி, நம்ம உணவு முறைகள்லையும் சரி, நிறைய மாற்றங்கள் கற்றாழை கொடுக்குன்னு சொல்லலாம். பல நோய்களுக்கு கற்றாழை ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக இந்த மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய பேருக்கு இருக்கும். பைல்ஸ் அண்ட் ஃபிஸ்டுலா, கான்ஸ்டிபேஷன். இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கற்றாழை ஜெல் மட்டும் எடுத்து அதுல கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்ந்து நல்லா கலந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நமக்கு குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பைல்ஸ், ஃபிஸ்டுலா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா வெளிப்பிரயோகமாக இது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய ஃபிஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெடிப்புகள், பைல்ஸ், நிறைய பேருக்கு பைல்ஸ் பிரச்சனை இருக்கும். அது சரி செய்யறதுக்கும் நமக்கு இதை பயன்படுத்தலாம். இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா இதே கலவையை நம்ம சருமத்துல எங்கேயாவது பூஞ்சை தொற்று இருந்துச்சுன்னா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சரியாகிறதுக்கு நமக்கு கற்றாழை பயன்படுது. தொடர்ந்து இந்த கற்றாழையை நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு கற்றாழை மிக சிறந்த ஒரு நிவாரணியாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கு ஃபைப்ராய்டு யூட்ரஸ், யூட்ரஸ் இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா பெரும்பாலும் பெண்கள் கர்ப்பப்பையை அகற்றி விடுகிறார்கள். அதாவது நம்ம கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு கற்றாழை மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இதுல இருந்து கிடைக்கக்கூடிய கரியபோலம் அப்படின்னு நம்ம சொல்றது, கற்றாழையிலிருந்து நம்ம வெட்டும் போதே தெரியும், இது எல்லோ
கலர்ல வந்து நல்ல ஒரு மஞ்சள் நிறத்துல ஒரு திரவம் மாதிரி வடியும். ஸோ இந்த திரவங்களை சேகரித்து நம்ம பதப்படுத்தி தரக்கூடியதுதான் கரியபோலம் இல்லைன்னா மூசாம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மூலிகை பொருள் தான். இதை நம்ம சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள்ல வந்து சேர்ப்பாங்க. வலிகளுக்கு மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய வலிகளை வந்து பத்து போடுவதற்கோ இல்ல பற்பொடிகள்ல வந்து இது நிறைய சேர்ப்பாங்க. கூந்தல் தைலங்கள்ல இந்த மூசாம்பரம் அப்படின்ற விஷயத்த சேர்ப்பாங்க. தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் மூசாம்பரம் பயன்படுது. ஸோ அந்த அளவுக்கு கற்றாழையில இருந்து கிடைக்கக்கூடிய இந்த மூசாம்பரம் பயன்படுது. மூட்டு வீக்கம், கை கால் வலி வீக்கம் இருந்துச்சுன்னா மூசாம்பர பற்று அப்படின்னு ஒரு மருந்தே இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய வலியானது, வாதம் தொடர்பான வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுவே நிறைய பேருக்கு யூட்ரஸ்ல இந்த ஃபைப்ராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னா கற்றாழையை பயன்படுத்தலாம். கற்றாழையை வந்து நல்லா ஜெல் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதனோட ஒரு 10 துளிகள் மலைவேம்பாதி தைலம் அப்படின்னு சொல்லுவோம். 10 துளிகள் மலைவேம்பாதி தைலம் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது உடல்ல அதிகமான மாற்றம் வந்து கிடைக்கும். நாளடைவில் இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்ற பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சுருங்குவதை பார்க்க முடியுது. ஸோ இதுவே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னா உடல் சூடு. இந்த உடல் சூடு குறைவதற்கும் கற்றாழையை நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப சிம்பிளா இந்த கற்றாழை சாறு எடுத்துட்டு இதனோட குங்குலிய பற்பம் அப்படின்ற ஒரு மருந்து வகை இருக்கு. அதை சேர்த்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். ஸோ தினம்தோறும் குடிக்கும்போது இந்த மலச்சிக்கல் தொந்தரவோ உடல் உஷ்ணமோ நமக்கு இல்லாமல் இருக்கும். பெரும்பாலும் மலச்சிக்கல் இருக்கிறவங்க தான் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை தணிப்பதற்கு தான் கற்றாழையோட இந்த குங்குலிய பற்பம் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து சேர்த்து கலந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் குணமாகுது. அதே மாதிரி கற்றாழை டெய்லி நம்மளால எடுக்க முடியலங்க, வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல குமரி கஷாயம் அப்படின்ற ஒரு மருந்தே சித்த மருத்துவத்துல இருக்கு. ஸோ அதுல வந்து கற்றாழை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து தான். ஸோ இந்த குமரி கஷாயம் அப்படின்னு சொல்றது பெண்களுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து வகை. இதை தினந்தோறும் காலை இரவு 2 வேளையும் நம்ம வந்து கஷாயமாக பருகிட்டே வரும்பொழுது பெண்கள் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குன்னா குமரி கஷாயம் பயன்படுத்தலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா ஜம்பீர தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. எலுமிச்சை சாறு அடிப்படையாக வைத்து செய்யக்கூடியது. இதுலயுமே கற்றாழை ஒரு முக்கியமான மூலிகையாக நமக்கு சேருது. ஸோ அந்த கற்றாழை வந்து சாறு எடுத்து வச்சுட்டு ஸோ இதை நல்லா அரைச்சி இதனோட சேர்த்தோம். எலுமிச்சை சாறு, வெள்ளை வெங்காயம், கற்றாழை சாறு இது எல்லாமே சேர்த்து 3 வகையான மூலிகைகள். ஸோ இதனோட வந்து பார்த்தோம்னா கருஞ்சீரகம், கார்போக அரிசி, அதுக்கப்புறம் வெண்குங்குளியம் இதுவும் சேர்த்து நம்ம தைலமாக காய்ச்சி எடுத்துக்கோம். ஸோ நல்லா காய்ச்சி 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 எடுத்து வடிகட்டி வைக்கும் போது இந்த தைலம் பார்த்தோம்னா குமரி தைலம் அப்படின்னு சொல்றதோ இல்லைன்னா ஜம்பீர தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தைலம் தலைமுடி பிரச்சனையிலிருந்து உடல் சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் வெடிப்பு வரைக்கும் நமக்கு சரி செய்து கொடுக்குது. ஸோ இதை வந்து இன்டர்னலா உள்ளுக்குமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வந்து குறையவே இல்லைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ஒரு தைலம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஜம்பீர தைலம் அப்படின்னு சொல்ற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுவே வந்து லிவர்ல ப்ராப்ளம் இருக்கு, இல்லை டாக்ஸின்ஸ் வந்து வெளியேறவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் கற்றாழையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பதிவுல கற்றாழை ஒரு அரிய மூலிகை, அரிய பலன்கள் நிறைய வச்சிருக்கிற ஒரு மூலிகையை பத்தி பார்த்தோம். ஸோ அதற்காக அதுல செய்யக்கூடிய மருந்து வகைகள் யார் யார் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.